ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே கூட ஆகிட்ருக்கோம். பக்கத்தில் தான், ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். என்னால் வர முடியல. நடுவில் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக ரொம்பவே இருந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபத்தினால, சின்ன பிரச்சனைகள்னால வர முடியாமல் போயிடுது. ஆனால் ரொம்ப நாள் கழித்து வந்த மாதிரி அந்த வழியெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே எமோஷனல் ஆகி போச்சு எனக்கு. அங்கேருந்து வரக்குள்ளேயே விட்டு சொல்லிட்டே வரேன், இந்த வழி வந்து எவ்வளோ நாள் ஆகுது. எனக்கு இன்னும் ரொம்ப எல்லா பெண்ணுங்களுக்குமே தெரியும், அம்மா வீடுன்றது இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய வலி வேதனையா இருக்கும்ன்ட்டு. அந்த 3 மாசம் எனக்கு அவ்வளோ கஷ்டமா, சின்ன மனஸ்தாபம் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்ப சரியாயிடுச்சு. கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு எல்லாரோட பிரச்சனைகளும் மனஸ்தாபமும் தீர்ந்து போச்சு. உங்களுக்கு யாராவது அது மாதிரிலாம் இருந்திருக்கா? எப்பயாவது நீங்க அந்த மாதிரி மிஸ் பண்ணிருக்கீங்களா அம்மா வீட்டுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. விட்ட சொல்லி சொல்லி டெய்லி அழுவேன். யார் வேணாலும் பேசாம இருக்கலாம், ஆனா அம்மா மட்டும் அப்படி இருந்தாக்கா நமக்கு மனசு கேட்கவே கேட்காது. வந்துட்டு தான் வீட்டெல்லாம் காட்டுறேன் பாருங்க. அவங்க வந்து இன்னும் தலையல் போடல. 3வது சனிக்கிழமை தம்பி திருப்பதிக்கு கிளம்புறான் இன்னைக்கு. அவன் போயிட்டு வந்த பிறகு 3வது சனி போடுவாங்க. வருஷாந்திரம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்துதான் அவங்க வந்து தலைக்கே போடுவாங்க. 3வது சனி தான். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்தே அவங்க 3வது சனி தான். அவங்க அந்த வழக்கத்தை மாத்தவே மாட்டாங்க. நாங்க எங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி, இப்ப எங்க வீட்டுல நாங்க எப்படின்னா முதல் சனிக்கிழமையே போட்டுருவோம். போட்டுட்டு 3வது சனிக்கிழமை இங்க வருவோம். வருஷாந்திரம் அம்மா கூப்பிடுவாங்க, இங்க வருவோம். இந்த வருஷம் அதான் அம்மா பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாளைக்கு மகாலய அமாவாசை இல்லைங்களா, விளக்கு தட்டுலாம் தீர்த்தணும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளையார் வந்து திருவண்ணாமலையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரிவலம் போயிருந்தோம். பாப்பாலாம் இப்ப சின்ன பசங்க. அப்ப அம்மா ஒண்ணு நான் ஒண்ணு வாங்கினேன். என்னது வந்து தம்பி சின்ன குழந்தையா இருக்கும்போது கீழே போட்டு அந்த காது லைட்டா கிராச் ஆயிடுச்சு. சரி, உடஞ்சது வைக்க கூடாதுன்னு எடுத்துட்டேன். இந்த ஆஞ்சநேயர் வந்து பஞ்சவாடி போயிருந்தோம், பாண்டிச்சேரியில, அது தெரியும். பஞ்சவாடி போயிருந்தபோது இந்த கேலண்டர் இது வந்து ரொம்ப அழகா இருந்தார், நல்லா கம்பீரமா இருந்தார் இந்த ஆஞ்சநேயர். ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தோம். எங்க வீட்லயும் இருக்கும். இது வந்து என் தங்கச்சி பொண்ணு, சின்னவ, தீபிகா. சூப்பரா செம்ம துருத்துருன்னு இருப்பா, பயங்கரமா டான்ஸ் ஆடுவா. ஊருக்கு வந்திருக்காங்க, எல்லாம் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க லீவ்ல. என் பசங்களும் இங்க வந்துட்டாங்க. சித்தி பசங்க வந்திருக்காங்கன்னு அவங்களுமே கிளம்பி இங்க வந்துட்டாங்க. ஒரே சந்தோஷம், அவங்களுக்கு ஹாப்பி. எப்போ வருவீங்க பெரியமா, எப்போ வருவீங்கன்னு கேட்டே இருந்தாங்க. ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருந்தாங்க. வரக்குள்ளே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தான் வந்தோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஜாலியா பாருங்க, பெட்டை வந்து நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க ரூம்ல. அதான் பார்த்துட்டு, தம்பியோட பீரோ இது, அவங்க ரூம் இது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வீடு தான், ஆனா வந்து எல்லாருக்குமே அம்மா வீடுனா ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்லைங்களா. இதுதான் டிவி. ரொம்ப ரொம்ப நாளா வந்து அது வச்சிருக்காங்க, மாத்தவே இல்லை. இந்த டிவி தான் வச்சிருக்காங்க. ஹால்லே ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்கான் தம்பி. இது வந்து அவங்க போட்டோ, தம்பி ஒய்ஃப். அது அவங்க ஹால்லே வந்து எல்லாமே வச்சுப்பாங்க. தேவையான அர்ஜென்ட்டா எடுக்கிற பொருள், பவுடரு, கண்ணாடி எல்லாமே இங்கேயே வச்சிருப்பாங்க. அப்படியே கிளம்புறது ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி. இவ்வளவுதான், ஒரு சின்ன ஹால்ல ஒரு சோஃபா. இப்படியே வந்தீங்கன்னா அம்மா, இதுதான் அம்மா வந்து இவங்கதான். சரி, அப்பாவை காட்டலாம்னு சொல்லிட்டு, அப்பா இங்க இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க கீழே மேல இருந்து இந்த படியில இறங்கும் போது ஸ்லிப் ஆகி விழுந்து கால் அடிபட்டுடுச்சு. எலும்பு வந்து போன் வந்து நல்லாவே உடஞ்சிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து இங்கதான் இருக்காங்க. ஒரு 2 மாசமா 3 மாசமா இருக்காங்க. நான் வந்து பார்த்துட்டு போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல 2 தடவை போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு ஒரு தடவை பார்த்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வர முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன். அப்பா குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி, குளிச்சுட்டு வரட்டும், காமிக்கலாம் அப்படின்னுட்டு அவருக்குன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை மேல சும்மா ஷீட் போட்டு, இந்த இடம் வந்து அவருக்கு ஏற இறங்க கஷ்டமா இருக்குன்ட்டு ரெடி பண்ணிப்பாங்க. அம்மா கூட ஹெல்ப்புக்கு பக்கத்துலயே படுத்துப்பாங்க. இங்கதான் படுத்துட்டு இருந்தாரு. சரி, எங்கன்னு கேட்டேன். பாத்ரூம் வந்து குளிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. சரி, வந்த உடனே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அவ்வளோ உழைப்பு. சின்ன வயசுல சொல்லுவாரு அவர் அப்பத்துல இருந்து, நான் வந்து 5-6 வயசுல இருந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னுவாரு. விவசாயி தான் பாருங்க, எவ்வளவு உழைப்புங்க. அவ்வளவு சூப்பரா இருப்பாரு வயசுல. இப்ப ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருக்கு. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.